அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. எல்லா நாடுகளையும் அவங்க நினைக்க இப்போ வெனிசுலாவுக்கு வந்து அதோட தலைவர் வந்து அப்படியே அசால்ட்டா கைது பண்ணி கூட்டு போறாரு. நினைச்சா வந்து ஈரான் மீது அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன வேணாலும் அவர் செஞ்சுட்டு நினைக்கிறதெல்லாம் செய்றாரு. ஆனா ஏன் வடகொரியா விஷயத்த வந்து அவங்க டச் பண்ணவே முடியல? டச் பண்றதுல இப்ப நீங்க சொல்ல உட்கட்டமைப்புல நீங்க சொன்னீங்க. இந்த உட்கட்டமைப்பு மட்டும் தான் வந்து அமெரிக்கா வந்து வடகொரியா நோக்கி டச் பண்றதுலயோ, இல்ல வடகொரியா நோக்கி நகர்றதுலயோ தடுக்குதா? எத பார்த்து அமெரிக்கா வந்து ரொம்ப சைலன்ட்டா இல்ல, இருக்காங்க? இல்ல. 2மே இருக்கணும்ல. நியூக்ளியர் வெப்பன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அது ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அதாவது போறதுக்கு. அந்த மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. நீ அடிச்சனா நானும் அடிச்சுருவேன். அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க வச்சிருக்காங்க. 2வது மக்கள் முதல்ல வெளிய வந்து ரிப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து இவங்கள பிடிக்கல. அப்படின்னு நீங்க வந்து அதிருப்தி தெரிவிக்கிறத வெளிய வந்தா தானே நான் உள்ள வந்து அப்படியா உங்களுக்கு பிடிக்கலையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வர முடியும். இப்ப ஈரான்ல என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு ட்ரம்ப்? ம், ம். மக்கள வந்து கொல்றாங்க. மக்களுக்கு வந்து உரிமையே கிடையாது. எல்லா அது இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து கொடுமை பண்றாங்கன்னு தானே சொன்னீங்க. மக்கள் வந்து கிளர்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வார்லாம் ஆரம்பிச்சது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா. உள்ளுக்குள்ள பெருசா ம். நடந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும்ல. நார்த் கொரியா என்ட்ரி பாயிண்ட் குடுக்கலையே. அப்புறம் எப்படி உள்ள வர்றது நான்?